Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம My IDs Gangnam Beauty part 8 தான் பார்க்க போறோம். So part 1 to 7 பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட் டாப்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். போன பாட்டிலே ஹீரோ வந்து கிஃப்டா ஒரு டிவியை தூக்கின்னு வந்திருப்பாரு. ஸோ இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா, சரி ஓகே நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த ப்ரொஃபசர் வந்து அந்த மீட்டை வந்து வெட்டிட்டு இருக்காரு அந்த ஹாட் பாட்ல வேக வைக்கிறதுக்காக. ஹீரோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நான் வேணா வந்து வெட்டவா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லதான் நான் வெட்டுறேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோட ஃப்ரெண்டு வந்து வாவ் எப்படி இவ்வளோ பொறுப்பா இருக்கீங்க அண்ட் எல்லா பொண்ணுக்குமே உங்களை பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. ஹீரோன் வந்து ஆமா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு இதை கேட்ட போது செம காண்டாகுது. உடனே வந்து கொடுங்க நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வெட்டிட்டு இருக்காரு. சின்னதா வெட்டிட்டு இருக்காரா. ஹீரோனோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, என்ன நீ நூடுல்ஸா பண்ற, அதுல அவ்வளவு குட்டி குட்டியா வெட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டுறா. உடனே வந்து ப்ரொஃபசர் குடுறா நானே வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இவர் வெட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா, அந்த மாதிரி ஆஃபர்ஸ்ல வந்து நிறைய வாங்குவா தெரியுமா கண்மீரே அப்படின்னு சொன்னவொடனே, அப்படியா நானும் வந்து நிறைய ஆஃபர்ஸ்ல பொருள்லாம் வாங்குவேன் அப்படின்னு சொன்னவொடனே இவங்க ரெண்டு பேருக்கும் செம்மையா சிங்க் ஆயிடுது. ஹீரோயினுக்கும் ப்ரொஃபஸருக்கும் ஐஃபைலாம் குத்துக்கிறாங்களா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்க முடியல, வயிறுலாம் எரியுது போல் இருக்கு. டக்குன்னு வந்து நானும் வந்து 1+1 வாங்குவேன் தெரியுமா அப்படின்னு சொன்னவொடனே மூணு பேருமே வந்து ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கா அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு. ஸோ அங்க ஒரு கிட்டார் இருக்கா. உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து நீங்க கிட்டார்லாம் வாசிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது எப்பயாச்சு அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. எங்களுக்காக இப்போ வாசிச்சு காமிங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஹீரோனா கூட சேர்ந்து கேட்குறாங்களா. இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு செம்ம காண்டாகுது. என்ன பண்றது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத நிலைமையில உட்காந்துட்டு இருக்காரு. உடனே வந்து இல்ல நான் அப்புறம் வாசிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் சொல்றாரு. இல்ல இப்பவே நீங்க வாசிச்சு காமிங்க அப்படின்னு உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறாரு. அப்படியே ஹீரோயினை பார்த்து வாசிக்கிறாரா. இதை வந்து ஹீரோட ஃப்ரெண்டு நோட் பண்றா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவளுக்கு ப்ரொஃபசரை பிடிச்சிருக்கு, ஆனா ப்ரொஃபசருக்கு ஹீரோயினை தானே பிடிச்சிருக்கு. ஹீரோயின் வந்து டிஷ்வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காரு. ஸோ ப்ரொஃபசர் வந்து இந்த மாதிரி இந்த வெனஸ்டே வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க மூவிஸ்க்கெல்லாம், நம்ம எல்லாரும் போலான்னு அப்படின்ன உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினை வந்து ஓகே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு காண்டை கண்மீரே இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அசைன்மெண்ட் இருக்குல்ல, மூவி அசைன்மெண்ட், ரெண்டு பேரும் ஒன்னா பண்ணுவோமா அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோயின் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து பதறாங்க. இப்போ வேணான்னு சொன்னா நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்களா. இது கேட்கும் போது ப்ரொஃபசருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே ப்ரொஃபசர்ல சரி நீங்க ரெண்டு பேரும் அந்த அசைன்மெண்ட்டை பண்ணுங்க, நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரேட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாரா. உடனே ஹீரோ வந்து அது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டேன், கோவத்துல சொல்லிட்டு தலைவன் அப்படி சமாளிச்சிடுறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கான், டே நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா வெளில போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நாளைக்கு நான் மூவி போறேன் அப்படின்னு உடனே ஆமா அவங்க அப்பா தான் கார்டை பிளாக் பண்ணிட்டாரு, மூவி போறதுக்கு காசு வேணும் தம்பி அப்படின்னு சொல்லும் போது அது எங்களுக்கும் தெரியும் தம்பி, நீ தான் அந்த காசை கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது என்னது ஏன்ட்ட காசு, அது போற ஆல்ரெடி பிஸ்னஸ் டவுன்ல போயிட்டு இருக்கு, நீ வேற காசு கேட்குற அப்படின்னு உடனே குர்ரா அப்படின்னு சொன்ன உடனே சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறானா. இதெல்லாம் தேவையில்ல, எனக்கு இது விட அதிகமா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுக்கு உனக்கு இவ்வளோ காசு, ஆமா பாப்கார்ன்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் வாங்கினா தானே நல்லா இருக்கும், ஓ நீ என்ன டேட்டுக்கா போற அப்படின்னு கேட்கும்போது மேபி அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் காலைல எழுந்துச்சு என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ட்ரெஸ் இருந்தோம் எந்த ட்ரெஸ்ஸுமே நல்லா இல்லையே, எதை போட்டு போறது, இன்னைக்கு நம்ம டேட்டுக்கெல்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க கன்வின்ஸ் பண்ணி ட்ரெஸ் எடுத்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. நம்மளுக்கு தான் எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலுமே ட்ரெஸ் இல்லாத மாதிரி தானே இருக்கும். அவங்களும் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து பஸ்ல இருந்து இறங்கும் போது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கதை கொடுத்துட்டு நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் வாங்க போறாங்க. ஸோ எந்த ஷேடு செலக்ட் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல, ஆனா பிங்க் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சேல்ஸ் பொண்ணுகிட்ட கேட்க அவங்களும் வந்து உங்களுக்காக நான் இந்த கலர் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கலர் எடுத்து கொடுக்குது. ஹீரோயினா போட்டு பார்த்துட்டு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்களா. இந்த லிப்ஸ்டிக் வாங்கி நீங்க இந்த காட்டன் பேட் வாங்கினீங்கன்னா இது ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வாங்க வச்சிருது ஹீரோயினை. ஹீரோயின் சரியான இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க போல இருக்கு. கடை வெளியில வந்து புலம்பிட்டு இருக்காங்க, சே நான் ஏன் இவ்வளோ பொருள் வாங்கினேன், இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
டே வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், யார்கிட்டயோ சொல்லிடாத அப்படின்ட்டு. இவ வந்து கேஷுவலாக கேட்குறா என்னது அப்படின்ட்டு. உனக்கு தெரியும்ல பிரசிடென்ட், ஆக்சுவலி வந்து டே கூட சுற்றிட்டு இருந்திருப்பாரு அந்த சீனியரு. ஸோ அவர் தான் வந்து ஹெட் பிரசிடென்ட்டு காலேஜுக்கு. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பிரசிடென்ட் இருக்கார்ல, அவரும் நானும் டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவளா வாயை பொழந்துடுறான்னது, நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களா? ஆமாண்டி கத்தாதடி அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்ல, எப்படி நடந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. பார்த்தா இதெல்லாம் சோயா வந்து பார்த்துன்னு இருக்கா தூரத்துல இருந்து. இதை கேட்டுடுறா. அப்படியே அவளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. வந்து ஆஃப்டர் பார்ட்டிக்கு அப்புறம் வந்து சோயா வந்து வெளியே வந்து நின்று இருப்பா. டே வந்து அந்த சீனியர் பிரசிடென்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாளா. உடனே வந்து அவர் வந்த உடனே இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீங்கள் சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. சொல்லு, நான் ஏன் சிரிக்க போகிறேன் அப்படின்னு ஒன்னே. இல்லை, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வெக்கப்பட்டு சிரிக்கிறாரா. இவ வந்து எதுக்கு சிரிக்கிறீங்க, சிரிக்காதீங்க தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக சொல்ல, இவர் வந்து நான் சிரிக்கலாம் இல்லை, நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இது எல்லாத்தையும் சோயா பார்த்துடுறா. இவ கண்ணில் மட்டும் எப்படி மாட்டுதுன்னே தெரியல இந்த விஷயம்லாம். கட்பானா இந்த சோயா வந்து அந்த சீனியர் பக்கத்துல வந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி நேற்று நைட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களா சீக்கிரம் அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் வந்து கண்டுக்காத மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறா. நான் வந்து உங்களோட ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவருக்கா ஒரு நிமிஷம் வந்து அப்படியே நர்வஸ் ஆயிடுது. டக்குன்னு வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக பக்கத்துல கையில வச்சிருக்க பெண்ணை வந்து உறிஞ்சிட்டு இருக்காரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவரும் லைட்டா ஃபிளாட் ஆயிட்டாரு சோயாவுக்கு. ஹீரோ வந்து லைப்ரரியில படிச்சுட்டு இருக்காரு, எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சோயா வந்து பக்கத்துல உட்கார்ந்த உடனே இவர் அதை மறைச்சிடுறாரு. என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, சும்மா புக் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீ வந்து ஏன் சொல்லாம கொள்ளாம போயிட்டேன் நேத்து அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் வேலையா இருந்தேன் அதனாலதான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரா. உடனே இவளுக்கு வந்து ஞாபகம் வருது, இந்த மாதிரி ஹீரோயின் கூப்பிட்டு தான் போயிருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவ வந்து ஒரு சிம்பத்தியை போடுறா. இந்த மாதிரி வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைச்சேன், நீ சொல்ல மாட்டேற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அப்பா கூட சொல்ற மாதிரி இல்ல. சரி ஓகே, நம்ம வந்து மூவி போலாமா அப்படின்னு கேக்குறா. இல்ல, ஆல்ரெடி நான் பிளான் பண்ணிட்டேன் வேற ஒருத்தவங்க கூட அப்படின்னு சொல்றாரா. யார் கூட போற அப்படின்னு கேட்கும்போது, கங்மீரே கூட போறேன், ஹீரோயின் கூட போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இவரு. இவளுக்கா பல்பா போயிடுது. ஹீரோயின் வந்து அந்த தியேட்டருக்கு போறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து அங்க நின்றுட்டு இருக்காரா. அவரோட அழகுல அப்படியே மயங்கி ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்து என்ன இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ என்ன பண்ற, டிக்கெட்லாம் வாங்கிட்டியா, போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸா பேசிட்டு இருக்காங்களா. சரி வா வந்தால் பாப்கார்ன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்னுக்கு இவர் தான் காசு பே பண்றாரு. உடனே ஹீரோயினும் நீட்டுறாங்க. இல்ல நீ வச்சுக்கோ, நானே வந்து பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணோம்ல, டிக்கெட்டை வந்து நம்ம பிடிஎஃபா சப்மிட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமால இதெல்லாம் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போட்டோ எடுக்கிறாரு. ஸோ ஹீரோயின் கூடயே ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. அப்புறம் இவங்க 2 பேருமே உள்ள போய் உட்காடுறாங்க. ஹீரோயின் வந்து புக்கு பெண்ணெல்லாம் எடுத்து வைக்கிறாங்களா, நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஹீரோ பாக்குறாரு, என்ன இவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நோட்ஸ் எடுக்கணும்ல, இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா ஹீரோயின். ஹீரோவா ஐயோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இங்க பார்த்தா சோயா வந்து மலை ஏறி போயிட்டு இருக்காளா அவ வீட்டுக்கு போறதுக்காக. அப்போ பார்த்து வந்து ஒரு பாட்டி நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே செம காண்டாயி அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறா. அப்போ பார்த்தா யுனா வேற பாத்துடுறாங்க. அந்த பாட்டி வந்து, நில்லு, உனக்காக தான் நான் வந்து பிக்கிள்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அவ வந்து கண்டுக்காம நடந்து போயிட்டு இருக்கா வேகமா. அப்ப கூட மனசாட்சி இல்லாம ஸ்பீடா போயிட்டு டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள போயிடுறா. அவங்க பாட்டியா பொறுமையா நடந்து மேல போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து யுனா பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ இந்த சோயா வந்து பொய் சொல்லியிருக்காளா, இங்க சும்மா வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஆனா பார்த்தா இங்கதான் இவ வீடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினா உட்காந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்களா. ஹீரோயின் வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஹீரோவை பார்த்துன்னு இருக்காங்க. என்ன பண்றது, இவனை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் பாரு என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. ஹீரோ பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கும் அதே தான் சொல்லுது போல மனசுல. ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா அவளும். ஹீரோயின் வந்து லைட்டா அப்படி பின்னாடி பாக்குறாங்களா. இந்த பொண்ணு பாக்குறது வந்து ஹீரோயின் பாத்துடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு பார்த்துட்டு ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பிக்குது. உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி பக்கத்துல சாயிறாங்களா. பார்த்தா இன்னொரு பையன் உட்காந்துட்டு இருக்கான் ஹீரோயின் பக்கத்துல.
அவ வந்து ஹீரோயினைய பார்த்துட்டு இருக்க, ஐயோ என்னை மறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துறாங்க. உடனே ஹீரோ வந்து பாப்கார்ன் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஹீரோயினை பார்த்து. உடனே ஹீரோயின் வந்து கனவு உலகத்துக்கு போயிடுறாங்க. இப்படிதானே ரொமான்டிக் மூவில எல்லாம் நடக்கும். 2 பேரும் ஒரே சமயத்துல பாப்கார்னை சாப்பிடும் போது 2 பேர் கையும் உராச. அப்படியே அவன் என்ன பார்க்க, நான் அவனை பார்க்க. உடனே அவன் வந்து ஒரு பாப்கார்ன் எடுத்து என் வாயில ஊட்டி விட, நானும் மூச்சுக்குன்னு அந்த பாப்கார்னை சாப்பிட. இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. ஹீரோ வந்து ஏய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ஹீரோயின் வந்து அவங்க பேக்ல இருந்து 2 ஸ்டிக் எடுத்து பாப்கார்ன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அதை வச்சு ஹீரோ கேக்குறாரு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இவ லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு ஹீரோ பாவம். ஸோ மூவி முடிஞ்சிட்டு ஹீரோயினா வெளில வராங்களா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு, ஏதாவது சாப்பிடலாமா, உனக்கு பாஸ்தா பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது, பாஸ்தாவா, பிடிக்குமே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, எப்படி இந்த ரெஸ்டாரண்ட் உனக்கு தெரியும், நீ அடிக்கடி வந்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஆன்லைனில் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரா. ஹீரோயின் வந்து ஏதோ ஆன்லைனில் பார்த்தெல்லாம் கூப்பிட்டு வரானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ வந்து அந்த மெனுவை புரட்டி போட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இவர்கிட்ட இருக்கிறதே 37,000 தான். 2 பாஸ்தா 2 கோக் இல்லைன்னா ஜூஸ் ஆர்டர் பண்ணாலே 40,000 வருது. இப்போ எப்படி நான் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஒரு கம்மியான விலை பாஸ்தா சொல்றாங்க. டக்குன்னு வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா அதோட கம்மியாக தான் வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டரை கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்துடுறாரா. ஸோ இவர் கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு. இவங்க 2 பேருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில போறாங்களா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்றாங்க, பில்லை நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் வந்து எதுக்கு இப்படி பண்ற, நீயே எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஆமா நீ ப்ரொஃபசர் ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிக்கு வந்தியே அப்ப ஏதாவது பே பண்ணியா, அவர் தானே உனக்கு வாங்கி கொடுத்தாரு, எல்லாரும் நம்ம சாப்பிட்டோம்ல அப்படின்னு கேட்கும்போது, அது அவர் நம்மளை இன்வைட் பண்ணாரு. ஆமா அதே மாதிரிதான் நானும் மூவி போலாம், நான் தானே இன்வைட் பண்ணேன், நான் தான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை பே பண்ணிட்டு வெளில போனா செம்ம மழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு குடம் வாங்குறாங்க. இன்னொரு குடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல மேம் ஒரு குடம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ஒரு குடைய வாங்கிட்டு வெளில வந்து நிக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. இல்ல இந்த அந்த குடைய நீ எடுத்துட்டு போ, நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இல்ல நீ எடுத்துட்டு போ, நான் வந்து போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இல்லப்பா நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, வந்தா வா 2 பேருமே ஒன்னா அந்த கொடையில போவோம், இல்ல அப்படின்னா வந்து நீ இந்த கொடையை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு ஹீரோ. உடனே வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கொடை எடுத்துட்டு போறாங்களா. பார்த்தா 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து பாதி நனைஞ்சிட்டே வராரா. உடனே ஹீரோயின் வந்து அந்த கொடையை சரி பண்ணி, பாரு நீ நனையறப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா நீயும் தான் நனையிற, அதனாலதான் உனக்கு பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அம்மா இந்த கொடை ரொம்ப சின்னதா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது, சின்னதா தான் இருக்கு ஆனா நீ கொஞ்சம் கிட்ட வந்து நிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி பிளஷ் ஆக ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் நனையக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் ஒரே கொடையில நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ், நீ அன்னைக்கு எங்க அம்மாவை பார்க்க போ அப்படின்னு சொன்னல, நான் பார்க்க போனேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. என்னது அன்னைக்கு நீ போனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா நான் உங்களை பார்க்க போனேன். ரொம்ப சந்தோஷம், இது கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்களா. ஸோ 2 பேருமே வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. நீ வந்து அந்த பெர்ஃப்யூமை திரும்பிய போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. எனக்கு எப்ப தோணுதோ நான் பெர்ஃப்யூம் போடுவேன், தோணலன்னா போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டே வராங்க. ஸோ 2 பேரும் ஒன்னா கொடையில போயிட்டு இருக்காங்க அப்படியே ரொமான்டிக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு அந்த பிஜி வரைக்கும் வந்துடுறாரு. சரி நீ பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரா. உடனே ஹீரோயினை வந்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு திரும்பி, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. டக்குன்னு ஹீரோ அதான் எதிர்பார்த்து திரும்புறாரு. இந்த கொடையை நீயே வச்சுக்கோ, ஏன்னா மழை ஏதாவது பெய்ய போகுது அப்படின்னு சொன்னோடனே ஒரு மூஞ்சே மாறி போயிடுது. சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையை வாங்கிட்டு கீழே போறாரா. ஹீரோயின் வந்து மேல ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே நினைச்சு பாக்குறாங்க, என் ஹார்ட் மட்டும் இவ்வளவு ரேட்ல துடிச்சிட்டு இருந்ததா கண்டிப்பா எனக்கு நெஞ்சு வலியே வந்து செத்துருவான் போல் இருக்கே இவனை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இவனெல்லாம் என்னால ஃப்ரெண்டா நினைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே மேல ஏறிட்டு இருக்காங்களா.
கட் பண்ணா ஹீரோ வந்து ஏதோ போன்ல பாத்துட்டு இருக்காரு. பார்த்தா பக்கத்துல வந்து சோயா நிக்கிறா. என்னப்பா எப்படி போச்சு மூவி நேத்து அப்படின்னு கேட்கும்போது நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோயா உட்காந்த உடனே இவர் டக்குன்னு ஏஞ்சிடுறாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரா. சோயா மூஞ்ச பாக்கணுமே, செம்ம ஃபன்னியா இருந்துச்சு பார்க்கும்போது. பார்த்தா இவர் வந்து ஓடிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா அந்த சோயாவை லவ் பண்றவனும் அவன் ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் வந்து ஹீரோ போட்ட ட்ரெஸ் வந்து எவ்வளவு விலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் ஆன்லைன்ல. பார்த்தா அது எவ்வளோ விலையா இருக்கு. மாப்பிள்ள என்னடா இது, இந்த ட்ரெஸ்ஸையா வாங்க போற அப்படின்னு கேட்கும்போது அடைச்சி இதெல்லாம் யாரும் வாங்குவா, எவ்வளோ விலையா இருக்கு அப்படின்னு இவன் சொல்ல, ஆமாண்டா உன்னாலாம் வாங்க முடியாது, என்ன வந்துட்டு அவ்வளோ காசு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே என்ன நினச்சின்னு இருக்க என்னை பத்தி, இந்த மாதிரி 10 ட்ரெஸ்ஸு கூட வாங்குவேன் தெரியுமா. ஓ அப்படியா, எங்க பிச்சை எடுத்து வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கலாச்சிட்டு இருக்கான் இவனை போட்டு. பாவம் ஹீரோ பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் கிட்ட போய் நிக்கிறாரு. ஆக்சுவலி ப்ரொஃபஸர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு போல் இருக்கு, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ரூம்மேட் யாராவது இருந்தா கூட ஜாயின் பண்ணிக்கலாம் என் ரூம்ல, பாதியா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதை பார்த்துட்டு தான் ஓடி போய் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ரூம் வேணும், நான் வேணா உங்க கூட தங்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஏன்னா ஹீரோயின் வேற பக்கத்திலே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. உடனே இவர் வந்து ஆனா உங்க அப்பா தான் வந்து பெரிய ஆளாச்சே, நீ எப்படிடா என் ரூமுக்கு வந்து தங்குவ அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த மாதிரி வந்து நான் வீட்டு விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியா, சரி ஓகே இவ்வளோ ரெண்ட்டு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, என்னால் ஃபர்ஸ்ட் மாதம் ரெண்ட்டு கொடுக்க முடியாது, வேணா மைக்ரோவேவ் ஓவன் வேணா தரேன், அதை வேணா வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, என்னது மைக்ரோவேவ் ஓவனா, ஆமாம் என்கிட்ட காசு இல்லை, அதனால என்கிட்ட இருக்கிற பொருள் தான் கொடுக்க முடியும், அடுத்த மாதத்துலேருந்து வேணா நான் கொடுத்துட்றேன் வாடகை கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் அம்மா வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வராங்களா, நிறைய பொருள்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஆக்சுவலி வந்து ப்ரொஃபஸர் வந்து நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருப்பாரு போல ஹீரோயினோட அம்மாவுக்கு. ஸோ அதனால அவங்க வந்து சில பொருள்லாம் செஞ்சு குத்து அமுச்சு வச்சிருக்காங்களா. ஹீரோயினை வந்து ப்ரொஃபஸர் வீட்டுக்கு வந்து இந்தாங்க எங்கள் அம்மா கையால் செஞ்ச கிம்ச்சி இதெல்லாம் கொடுக்குறாங்களா. பார்த்தா ஹீரோ வந்து பாத்ரூம்ல இருந்து வெளில வராரு. இது ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல ஹீரோ வந்து மூவ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் வந்து இங்க ரீசெண்டா மூவ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கா ஷாக் ஆயிடுது, வாயை பொழுது பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ இதோட எபிசோடு 8 முடியுது. எபிசோட் 9 சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். ஓகே காய்ஸ், பை.